குற்றம் ஆமா என்ன குற்றம் அப்படி சொல்லு என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா ஏ சம்போ சங்கரா எங்களை பாராமல் இருப்பதேனோ அவன் தவம் இருந்து வாரபோது ஆடாத கைலாசம் 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 ஆடுதையா செய்யுதையோ ஐயா கைலாசம் அங்க நகராத கைலாசம் கைலாசம் ஆதி கைலாசம் ஐயா கைலாசம் அது நகர்ந்து மெல்ல ஆடுதையா ஐயா கைலாசம் அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராட்சுதன் ஆமையா ஆண்டவனை எண்ணி அவன் தவம் இருக்க 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 ஆதி கைலாசமே கிட்டு 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 நடுங்குது நடுங்குது நகராத கைலாசம் நகர்ந்து மெல்ல அசைகின்றது ஆடுது அசையுது பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் சிவபெருமாள் கைலாசமே நடுங்கும் அளவுக்கு யார் தவம் இருந்து வருகிறார் யார் இப்படி தவம் இருப்பா என்று ஞானத்தால் அறிந்து பார்த்தார் ஆமையா அசுர அரக்கர் குலத்தில் பிறந்த வல்லரக்கன் ஆனவன் நம்மளை எண்ணி தவம் இருந்து வந்திருக்கிறான் அவன் தவத்தை காணாமல் நாமல் விட்டு விட்டோமே வரம் கொடுக்காம விட்டுட்டோமே அதனால் அவனுக்கு உடனே வரம் கொடுத்தாக வேண்டும் என்று சரி பகவான் யாரை அழைத்தார் யாரு நந்தி தேவனை அழைத்தார் நந்தி அழைத்து நந்தி தேவா என்ன பூலோகத்தில் ஆமா இமயமலை பர்வதத்தில் அரக்கனானவன் என்னை எண்ணி தவம் இருந்து வருகிறான் அதனால் நான் அவனுக்கு உடனே வரம் கொடுத்தாக வேண்டும் சரி அதனால் நீ உடனே பூலோகம் சென்று வல்லரக்கனை கைலேங்கிரிக்கு அழைத்து வர வேண்டும் அப்பா ஆண்டவா என்ன பரம்பொருளே என்னய்யா நானோ கைலாச பிறவி அரக்கனோ பூலோக பிறவி சரி நான் எப்படி அவனை பூலோகம் சென்று கைலேங்கிரிக்கு அழைத்து வர முடியும் அதுக்கெல்லாம் வரம் தாரேன் என்ன வரம் வரமா என்ன வரம் பொட்டாசியமும் யூரியாவும் பொட்டாசியமும் யூரியாவுமா நான் கேட்டது உரம் இல்ல வரம் அதனால் இந்த 2 குளிகையை வாங்கி கொண்டு இந்த 2 குளிகை அரக்கன் கையில் கொடுத்தேயானால் சரி இருபுறமும் ஒதுக்கி கொள்ள வேண்டும் இது பரவ கண்ணத்துல ஒதுக்கின 3.25 நாளிகைக்குள் இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும் சரி அப்பொழுது உன்னோடு கைலேங்கிரிக்கு அழைத்து வரலாம் மகனே ஆமையா என்று நந்தி தேவனிடத்தில் ஆண்டவன் சொன்ன உடனே நந்தி தேவன் குளிகையை வாங்கினார் அரக்கனை தேடி பூலோகம் புறப்பட்டார் ஆமையா பூலோகத்தில் வந்து அரக்கா 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 என்று குரல் கொடுத்தே வந்தார் பாருங்க ஆமையா அரக்கன் காத்துக்கு லேசா கேட்டது பாவி புத்த விட்டு லேசா எட்டி பாக்கான் ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் அவங்கதான் கெட்டிக்காரங்க ஆமா அதனால் அரக்கன் என்ன செய்தான் அவன் என்னதான் தவம் இருந்து வந்தாலும் அரக்கா அரக்கான்ங்கிற குரல் அவன் காதுக்கு கேட்டது பாருங்க உடனே புத்த விட்டு கீழே இறங்குனா வேகமும் பெரு நடையுமா ஓடோடி வாரான் வந்து பார்த்தா ஒரு பெரிய காளை வந்து நிக்கி சரியான காளையால வந்து நிக்கி அப்ப அரக்க என்ன நினைக்கான் பகவானா இருந்தா எப்படி இது உச்சியில கொம்பு இருக்கும் கொம்பு இருக்குமா இது பூலோகத்து காளை மாதிரியும் தெரியல பூலோகத்து காளையா இருந்தா அப்படி வாய் பேசாது இந்த காளை மட்டும் வாய் பேச நம்ம பேர அழகா அரக்கா அரக்கா என்று கூப்பிடுத அதனால் இது யாரா இருக்கும் என்று தெரியவில்லையே என்று சந்தேகம் கொண்ட வல்லரக்க ராட்சுதன் அந்த ராட்சுதம் அண்ணன் யாரடாவா காளைகண்ணா யாரடாவா காளைகண்ணா எவரடவா இங்கு வந்து மாடு போல வந்தவனே மணித்தவத்தை களைத்ததென்ன காள போல வந்தவனே கடுந்தவத்தை களைத்ததென்ன என் தவத்தை களைத்ததாலே என் தவத்தை உன்னை சும்மா விடவே மாட்டேன் உன்னை சும்மா விடவே மாட்டேன்
என்ன என் தவத்தை களைத்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். யாத்தே இதோ பிடி சாபத்தை. ஐயா மகனே. என்னப்பா அரக்கா. என்ன சற்று பொறுப்பா. பொறு நீயோ இறைவனை எண்ணி 12 வருட காலம் தவம் இருந்து வந்தாய். வந்திருக்க. நீ சாபம் கொடுத்தையானால் எனக்கு பலிக்கும் மகனே. நிச்சயம் பலிக்கும் அப்பா. உன் தவத்தை களைப்பதற்காக நான் இங்கு வரவில்லை. வரல உன்னை கைலேங்கிரிக்கு அழைத்து வரும்படியாக ஆமா பகவான் என்னை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். நான் எப்படி உங்க கூட கைலேங்கிரி வர முடியும்? நீங்களோ கைலாச பிறவி. அதெல்லாம் இருக்கட்டும். நானோ பூலோக பிறவி. முதல்ல நீங்க யாரியா? நானா? நாதான் ஆண்டவனோட ஏவல் பிள்ளை. நீ எங்கெங்க போனாலும் நான் தான் முதல்ல இருப்பேன். நீ என்னைய வணங்கறிக்கிட்டு தான் ஆண்டவனை உள்ள போய் பார்க்க முடியும். மகனே வல்லரக்கா. என்ன? நான் தான் கைலாச வாசற்படி காவல்காரன். என் பெயர் நந்தி பகவான். நந்தீஸ்வரன். என்னுடைய அனுமதி இல்லாமல் பகவானை பாராளையும் பார்க்க முடியாது. எங்கி போனாலும் என்னோட அனுமதி இல்லாம நீங்க உள்ள நுழையவே முடியாது. ஆண்டவனாகிய சிவபெருமாள் எங்கு இருக்காரோ எங்க இருக்காரோ அவருக்கு முன்னாலே நான் இருப்பேன். என் அனுமதி இல்லாமல் உள்ள யாரையும் நான் விட மாட்டேன். பகவானை பார்க்க வேண்டுமானால் என் அனுமதி முதல்ல வேணும். ஒரு கலெக்டரை பார்க்க போறோம்னா முதல்ல யாருக்கிட்ட அனுமதி கேட்போம்? யாருக்கிட்ட கேட்கணும்? வெளியில நிக்கிற பியூன் கிட்ட கேட்போம். அப்புறம் வக்கீல பார்க்கணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் யார் மண்டையாவது உடைக்கணும். அப்பதானே வக்கீலையும் வெளியில நிக்க கியூனையும் உள்ள இருக்க கோர்ட்டு கலெக்டரையும் போய் பார்க்க முடியும். மண்டையை உடைக்காம நம்ம போய் உள்ள போய் கலெக்டரையான்னு கூப்பிட்டாரு வருவாரா? அப்ப மண்டையை உடைக்கணும் பேச்சையா தருவாரா? அதனால் என்ன என் அனுமதி இல்லாமல் ஆண்டவனை நீ பார்க்க முடியாது மகனே. முடியாது. நான் தான் கைலாச வாசல்படி காவல்காரன். என் பெயர் நந்தி பகவான். அப்பதான் சொல்லுதான் அரக்கேன். என்ன? ஐயா நந்தி தேவா. என்னப்பா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உமரை பத்தி சந்தேகப்பட்டது எல்லாம் சரியா போயிட்டு. உங்க கொம்பு ரெண்டும் தங்க நிறம். தங்கமா மின்னுது. கால் குழம்பு எட்டும் வெள்ளி நிறம். வெள்ளியா சொலிக்கி. நெத்தி சுட்டி வெடி வாழ அம்சமா இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். கொம்ப ஆட்டும் போதே நான் நினைச்சமியா. மகனே என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னோட கைலாசம் வர வேண்டும். வரணும். ஐயா நந்தி தேவா. என்ன? நானோ பூலோக பிறவி. நீங்களோ கைலாய பிறவி. நான் எப்படி உங்களோட வர முடியும்? அதுக்கெல்லாம் நான் உரம் தரேன்ப்பா. உரமா? உரத்தை வாங்கினா நான் என்ன செய்ய? வரம் தரேன்ப்பா. வரமா? என்ன வரம்? இந்த பிடி. இந்த 2 குளிகையும் உன் கண்ணத்துல ஒதுக்கணும்னா 3.25 நாளிகையில உனக்கு 2 ரெக்க முளைக்கும். ஆமா. தப்பி தவறி பட்டு முழுங்கிட்ட பிட்டில வந்து முளைச்சிருமா போ. அப்புறம் நீ தாவி தான் பார்க்கணும். ஆண்டவனை ஒரு காலம் பார்க்க முடியாது. உடனே அரக்க என்ன செஞ்சான்? என்ன? குளிகைய கடக்குன்னு வாங்கினா படக்குன்னு ஒதுக்கி கொண்டான். பாவி என்ன ஏதுன்னு கேட்டானா? கேட்கல. ஒண்ணும் கேட்கல. ஒதுக்கி கொண்ட 3.25 நாளிகைக்குள் இருபுறமும் ரெக்கை வந்து முளைத்தது. ரெக்க முளைச்சு நிக்கான். ரெக்க முளைச்சதுனா பாவி மேல பறக்கான் கீழே பறக்கான். நிக்கானோ மேல பறப்பான். அங்க பறக்கான் இங்க பறக்கான். பாவி பைய பாவி பறப்போம் பறந்துதான் பாக்கடா வரக்கா. என்ன நீ இப்படியே பறந்தனா நம்ம எப்ப ஆண்டவனை பார்க்க நீ எப்ப வரத்த வாங்க? ஐயா நந்தி தேவா. என்ன? கைலாசத்திற்கு நான் முன்ன பின்ன வந்தது கிடையாது. ஆண்டவன் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாதப்போ. அதனால நீங்க முன்னாலே போங்க, உங்களை பின்தொடர்ந்து நான் வருகிறேன் என்றார். முன்னால போங்க, நான் உங்க பின்னால வாரேன் என்று அரசனாகப்பட்ட வல்லரக்கனும் ஆமையா நந்தி தேவனும் கைலேங்கிரிக்கு எப்படி வருகிறார்கள் தெரியுமா? எப்படி? ஆதி வெள்ளி கைலைக்குத்தான் அரணாரோட இடம் அதற்கே. ஏகவள்ளி கைலாசம் ஈசனோட இடம் அதற்கே. நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்க பின்பறக்க. இருபேரும் பறந்தல்லவோ ஏக கைலாசம் வருவார்களா? கைலாசம் வருவார்களா? வாரபோது பார்த்தான் வல்லரக்கன். நாம் ஆண்டவனை பார்க்க முதலாக போறோம். சும்மா போனா நல்லா இருக்காது. அதனால் தெய்வேந்திரன் கொலுச்சபைக்கு சென்று அந்த பூங்காவன தோட்டத்தில் தன் 2 கரத்தினால் மலர்களை ஏந்தி கொண்டு ஆண்டவனை எண்ணி முத வரம் வாங்க போறோம்ல. சும்மாவா போக முடியும்? சும்மா போனா நல்லா இருக்கு. நல்ல வரம் வாங்குதவனே எதையாவது ஒரு 10 சூட வாங்கிட்டு போறான். பொல்லா வரம் வாங்க போறான். சும்மா போனா ஆண்டவன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அப்ப கை நிறைய என்ன அள்ளி ஏந்திக்கிட்டு
போனோம்ல. கை நிறைய பாரிஜாத மலர்களை ஏந்தி கொண்டு கைலாயங்கிரிக்கு சென்றான். அங்க போய் பார்த்த உடனே ஐயா நந்தி தேவா, இங்க யார பார்த்தாலும் தாடியும் தலைமுடியுமா இருக்கிறார்கள் போல இருக்காங்க எல்லாரும். அதனால் பகவான் யார் என்று எனக்கு தெரியவில்லை தெரியாதப்போ என்று அரக்கன் கேட்ட உடனே மகனே வல்லரக்கா, அதோ பார், என்ன யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு கொலுவிருந்து வருகிறார் பார். சொக்கத்தை பரப்பி ஜோதி பரப்பி லாடுறாங்க பத்தியா, அங்க போய் கேளு, அவர்தான் பகவான் என்று நந்திதேவன் சொன்ன உடனே வல்லரக்கர் ஆற்றுதன் இரு கரத்தினால் மலர்களை ஏந்தி கொண்டு ஆண்டவன் அருகில் சென்று முக்காலும் அரக்க வலமே வந்தார். முடி வணங்கி சிவனை நமஸ்கரித்தார். 4 தரம் அரக்க சுத்தி வந்தார். நாதன் பகவானை அடிபணிந்தார். 5 தரம் அரக்க சுத்தி வந்தார். அரண்னாரின் திருப்பாதம் வணங்கி நின்றார். அரோகரா அரோகரா அரணே என்று அரண்னாரின் திருநாமம் சொல்லுவானோ. சிவ 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 சிவனை என்று சிவனையே சிவனாரின் திருப்பாதம் வணங்குவானா. சிவனாரின் திருப்பாதம் வணங்குவானா. சிவனை என்று அரக்கன் சிவநாமம் சொல்லி அங்க ஆண்டவன் அன்போடு அழைத்தார். ஆமையா, அரக்கன் சுத்தி சுத்தி வந்தான் பாருங்க, சுத்தி சுத்தி வாரான். இவன் தான் அரக்கன் என்று அறிந்து கொண்ட பகவான் ஆமா அரக்கனை அன்போடு அழைத்தார். மகனே வல்லரக்கா, அரக்கா, என்னை எண்ணி தவம் இருந்து வந்தது நீதானா? நீதானப்பா. உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள் மகனே. அரக்கமண்ணா, உன் தவம் போல இந்த உலகத்துல நான் எந்த தவமே பார்க்கலப்பா. இல்லவே இல்ல. எப்ப ராவணன் தவத்திலையும் உன் தவம் 4 மடங்கு அதிகம். இந்திரன் தவத்துல 7 மடங்கு அதிகம். கும்பகர்ணன் தவத்துல கோடி பங்கு அதிகம். அப்ப உன் தவத்துல ஒரு பங்கு கூட குறையலப்போ. ஆமா, எல்லாம் 2 மடங்கு கூடி இருக்கத்தான் செய்யுது. ஆண்டவன் முதலையே அவரை தூக்கி வச்சு பேசிட்டாரு பாருங்க. ஆமா, அரக்கனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உச்சியில கொண்டு ஐஸ் கட்டிய வச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா தானே இருக்கும். அதே கொஞ்சம் தீய கொளுத்தி வச்சா எப்படி இருக்கும்? பாவிக்கு எரியுமில்ல, எரியாத இடம்லாம் எரியுமில்ல. அதனால் பார்த்தார் பகவான். என்ன மகனே வல்லரக்கா, அரக்கா, நீ என்ன வர வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள் மகனே. நிச்சயமா கேளப்பா. ஆண்டவா, என்ன எனக்கு உங்கள் அருளால மண்ணு மனை பொன்னும் பொருள் நாடு நகரம் அத்தனையும் இருக்கின்றது. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆனால் நான் கேட்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம் ஆண்டவா. சின்ன வரம்னா ஒரு எலுமிச்சங்கனி போல இருக்குமாடா? அதை விட சிறுசு. அதை விட சிறுசா? என்ன கடுகுலையும் சிறிய வரம் ஆண்டவா. சரி மகனே வல்லரக்கா, என்ன கடுகுலையும் சிறிய வரம் இந்த கடவுளுக்கு தெரியாது மகனே. ஆமாப்பா. மிளகுலையும் சிறிய வரம் இந்த முக்கண்ணருக்கு தெரியாதப்பா. தெரியாதப்பா. நீ என்ன வரம் கேட்க வந்தியோ? கேட்க வந்தியோ? காட்டை கட்டி மலையை கட்டி எல்லாம் பேசாத. என்ன வரம் கேட்க வந்தியோ என்கிட்ட கேளு. நீங்க வரம் தரேன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யணும்? நீங்க வரம் தரம்னா உங்க பக்கத்துல இருக்கா பத்தியா பார்வதி, அவ மேல லேசா ஒரு ஆணை இட்டு கொடுத்தாதான் நான் உங்களை நம்புவேன். சண்டாள பாவி, என்ன சத்தியம் கேட்டதே கேட்கான். பார்வதி மேலலாம் இவன் சத்தியத்தை கேட்கான். வந்தது வராது என் குடிய கெடுக்கெல்லாம் வந்திருக்கான். ஐயா, என்ன வந்தது வந்தான். பாவி ஏதாவது வந்த உடனே நல்ல பூனையா வாரா, எள்ளு மிளகு காயம் ஜீரகம்னு சொன்னா இப்ப ஆதி சத்தி மேல சத்தியத்தை கேட்கான. வந்தது வராதமா என் குடிய கெடுக்கத்தான் வந்திருக்கான். அப்ப பார்த்தார் பகவான். என்ன அங்க இருந்து வந்தான். நாடு நகரம் மண்ணு மனை ஒண்ணுமே வேண்டாம்னா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் கடுகு சிறுசு மிளகு சிறுசுனா காரம் பொடிசுன்னா இப்ப பார்வதி மேலேயே சத்தியத்தை கேட்கான. ஏதோ உள்நோக்கத்தோட தான் உள்நோக்கத்தோட தான் இவன் வாரான் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா நாம் சத்தியம் செய்து கொடுக்கதே கொடுக்கும். முதல் சத்தியத்துக்குள் நாம் அவனை உள்ள இழுக்க வேண்டும். இவனை ஃபர்ஸ்ட் உள்ள இழுத்து போடணும். ஆமா என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா எப்படி சத்தியம் செய்து கொடுக்கார் தெரியுமா? எப்படி? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, உன்னானே என்னானே உமையவள் தன்னானே பார்வதி மே சத்தியமா பகவான் உண்மை சொல்லுவாரோ கணபதி மேல் சத்தியமா கண்டிப்பவர் அந்தாரே வேளவன் மேல் சத்தியமா விரும்புவார உனக்கு தாரே பச்சை தண்ணி கைவார்க்கு பகவான் உண்மை சொல்லுவாரோ காராம்பசு பால் கறந்து பால் கறந்து
சொல்லுவாரா சொல்லுவாரா கடவுளை சொல்லுவாரா ஏ வாழ்கிறந்தே கடவுளுமே சொல்லுவாரே சொன்ன போது வல்லரக்க ராட்சுதனோ கேட்க வந்த வரமதை கடவுளிடம் கேட்டார். ஆண்டவனே பகவானே படைத்த ஒரு படைப்பிலையோ ஆமையோ நான் ஒரு மானிடந்தான். நானும் மானிடந்தான். ஆமா நான் மானிடந்தான் ஐயா. ஐயா நான் மானிடந்தான். ஆண்டவா பரம்பொருளே ஐயா நீங்கள் படைத்த படைப்பில் நான் ஒரு மானிட பிறவி. நான் மானிடர். மானிடர் இல்ல அதே யாவத்துல இருந்தா இப்படி ஐயா நான் மானிடர். அதாவது நோண்டு தம்பளா லப்புடாப்பு. ஓ அத மானிடர்னு சொல்லி இப்படி இப்படி இழுப்பாங்க பாத்தீங்களா? அது மானிடர் இல்ல மானிட்டர். ஓ மானிட்டர். நீங்க சொல்லுது மானிடர் வேற. ஓ நான் சொல்லுது மானிடர் இல்ல. அப்படியா? மானிட பிறவி. மானிட பிறவியோ? ஆமா சரிதான். அதனால ஆண்டவா என்ன பரம்பொருளே என்னய்யா நீங்கள் படைத்த படைப்பில் நான் ஒரு மானிட பிறவி. பிறவி மன்னா அதில் 2 கரங்கள் உள்ளன. எனக்கு 2 கை இருக்கு. அதில் வலது கரத்தில் 5 விரல்கள் உள்ளது ஆண்டவா. பார்த்தா 5 தான் மன்னா இருக்கும். 5 விரலுக்கு நீங்கள் அக்கினி வரத்தை தர வேண்டும். தரணும் தரணும். எப்பேற்பட்ட வரம் வேணும் தெரியுமா? எப்படி? ஏ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவனே உமை நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாளோ அக்கினியா எரிய வேண்டும். பாம்பு நல்ல விரல் எடுத்து பகவானே உமை நினைத்து பாருலகம் நீட்டினாளோ பஸ்பமாய் எரிய வேண்டும். மோதிர விரல் எடுத்து முக்கண்ணரை உமை நினைத்து மூவுலகம் நீட்டினாளோ மோதித்தி பிடிக்க வேண்டும். சுண்டு வீரல் நான் எடுத்து சொர்க்கேசா உமை நினைத்து சூழுலகம் நீட்டினாளோ சுக்கு சுக்கா எரிய வேண்டும். முண்டு வீரல் நான் எடுத்து முக்கண்ணரை உமை நினைத்து எந்த திசை நீட்டினாளோ யாரை நானும் தொட்டாளோ யாரை நானோ தொட்டாளோ அதே எரிந்து தணலாக வேண்டும். எரிந்து தணலாக வேண்டும். ஆண்டவா பரம்பொருளே என்ன ஆள்காட்டி விரல் எடுத்து ஆண்டவரை உமை நினைத்து நினைத்து அகிலமெல்லாம் நீட்டினாலும் அக்கினியா எரிய வேண்டும். எரியணும் எரியணும். பாம்பு விரல் எடுத்து பகவானை உமை நினைத்து உமை நினைத்து பார் உலகம் நீட்டினாலும் பஸ்பமாய் எரிய வேண்டும். தீ பிடிக்கணும் அண்ணா. மோதிர விரல் எடுத்து முக்கண்ணரை உமை நினைத்து மூ உலகம் நீட்டினாலும் மோதி தீ பிடிக்க வேண்டும். பிடிக்கணும் பிடிக்கணும். சுண்டு விரல் நான் எடுத்து சொர்க்கேசா உமை நினைத்து ஆமையா சூழ் உலகம் நீட்டினாலும் அது ஜோதியா எரிய வேண்டும். ஜோதியா நின்னு எரியணும். முண்டு விரல் நான் எடுத்து முக்கண்ணரை உமை நினைத்து நினைத்து எந்த திசை நீட்டினாலும் ஆமையா யாரை நான் தொட்டாலும் தொட்டுட்டாலும் அது எரிந்துதனல் ஆக வேண்டும். பாவி மனுஷன் என்ன வந்த உடனே மிளகு காரம் ஜீரகம்னு நடந்தா எரிக்க வரத்த பே கேட்கான இவனுக்கு கொடுத்தோம்னா நாளை ஒரு காலம் நம்மளை எண்ணி மண்டையை சொரிஞ்சிட்டாம்னா இந்த பாவ பேரெல்லாம் நமக்கு தானே எண்ணி பார்த்தானா நினைக்கல. பாவி படிச்சிருக்கான் கொஞ்சமாவது மண்டையில கூறு கிடையாது. அவன் 16 வயசுல எல்லா பாடம் படிச்சிருக்கான். அப்படின்னா எப்படி இருப்பான்? நானா 23 வயசு வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்ப இப்படி இருக்கேன். அவன் 16க்குள்ளேயே பட்டத்தை பூரா முடிச்சுட்டான். அப்படின்னா எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். அதுக்கு ஏத்த மாதிரிதான் இருப்பான். அதனால மகனே வல்லரக்கா அரக்கா நீ எந்த வரத்தை கேட்டாலும் இந்த வரம் உனக்கு வேண்டாம் மகனே. வேண்டாம் வேண்டாம். 1000 வரம் இருக்க அழியும் வரம் உனக்கு வேண்டாம். வேண்டாமப்பா. மார்க்கண்டையன் வரம் தருகிறேன் மகனே நீ மாப்பிள்ளையா இருந்துக்கோன்னாரு. மாப்பிள்ளையா இருந்துக்கோ. புது பொண்ணுனாலும் உனக்கு நான் தாரேன் தாரேன். நீ கைலாசத்தையே வச்சுக்கோ வச்சுக்கோ. என் கடவுளோட பட்டத்தினாலும் வச்சுக்கோ மகனே. அப்பா ஆனா இந்த வரம் மட்டும் உனக்கு வேண்டாம் என்று ஆண்டவன் எவ்வளவோ
சொன்னாரு. கேட்டானா பாவி? நல்லவனா இருந்தா கேட்பான், இவன் பொல்லாதவன், அதனால அவன் அப்படித்தான் கேட்பான். ஆண்டவா பரம்பொருளே, என்ன நீங்கள் எந்த வரம் தந்தாலும் சரி, எனக்கு நான் கேட்ட அக்கினி வரத்தை தவிர வேறு எந்த வரமும் வேண்டாம். பாவி மனுஷன், ஏன்னா நீங்கள் எனக்கு வரந்தாரம் சொல்லி உமையவள் மேலேயே சத்தியம் செய்து கொடுத்திருக்கீங்க. சத்தியம் மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இனிமேலும் நீங்க தர விட்டான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவன் பொய் புழுவனி பகவான் சொல்லி முக்குக்கு முக்கு வால் பேப்பர் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன். அதை செய் முதல்ல. என்ன? அதனால் போஸ்ட் அடிச்சு நான் ஒட்டிடுவேன். ஆண்டவா நீங்கள் எனக்கு வரம் தரணும். பார்த்தார் பகவான். என்ன? சண்டாள பாவிக்கு நம்ம வரம் தாரம் சொல்லி சத்தியம் செய்து கொடுத்துட்டோம். அதனால இவனுக்கு வரம் இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லன்னு சொல்ல முடியல. ஆமா, அச்சில சிக்கின எறும்பு போல ஆண்டவன் அங்கும் எங்கும் முழிக்கிறார். பறக்க பறக்க முழிக்காரு. பறக்க 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 இருதல கொள்ளி எறும்பு போல பகவான் நின்னு முழிக்காரு. பைத்தியக்கார மனுஷன். அப்ப பார்த்தார் பகவான், என்ன இவனுக்கு வரம் கொடுக்கதே கொடுக்கும். சாபத்தை கொடுத்து நாம் வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி வரத்தை கொடுத்தார் தெரியுமா? தந்தேன் தந்தேன் நடா வல்லரகா வல்லரகா, தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே, தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே, ஏ வல்லரகா தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தே. நான் கொடுத்தேன் கொடுத்தேன் நடா வல்லரகா வல்லரகா, நீ கேட்ட வரம் உங்கையில கொடுத்தேனடோ, நீ கேட்ட வரம் உங்கையில கொடுத்தேனடா. வல்லரகா நானோ கேட்ட வரம் உங்கையில, தந்த வரத்துக்கு நீ தவ கொடுமை செய்தையானா, தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டு போவா, கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமைகள் செய்தையானா, கொடுத்த வரத்தாலே குவளையத்தில் மாண்டு போவா, நீதி தவறி நீயும் நடந்தையானா நடந்தையானா, நிச்சயமா இந்த வரம் உன்னை கொல்லும், நிச்சயமா இந்த வரம் உன்னை கொல்லும். நடந்தையானா அரக்கா, நிச்சயமா இந்த வரம். ஆண்டவன் வரத்தை தந்தேன் என்றுதான் சொல்லி இருக்காரு. ஆமா, பாவி போறோம்னு சொல்லல, போயிட்டு வாரம்னு சொல்லல. நல்லா வரும்போது பூனையாட்டம் வந்தா, போகும்போது யானையாட்ட நிக்கான், எறும்பு போல வந்தவன் பெரிய ஒரு மலை போல நிக்கான். வரும்போது தான் வாரேன்னா, போகும்போது ஒரு வார்த்தை போயிட்டு ஆண்டவா ரிட்டர்ன் வாரேன்னு சொல்லுதானா? சொல்லல. சொல்லாம நின்ற வல்லரக்கன் யானை போல எழுந்தரித்தான், பதுங்கி நின்ற வல்லரக்கன் பனை போல எழுந்தரித்தான். ஆமையா, போறமுன்னு சொல்லல, போயிட்டு வாரமுன்னு சொல்லல. அதான் வாங்கிட்டாம்லம்மா, ஏன் சொல்லணும்? சொல்லாம பெரியாம வேகமும் பெரு நடையுமா வாராம், வன வேகமா வாராம். ஆமா, வரத்தை வாங்குற வரைக்கும் தானே வணங்கி நிப்பான். அவ்வளவுதான். வரத்தை வாங்கிட்டாம்னா என்ன செய்வான்? ஆமா, நிமிர்ந்துதான் நிப்பான். ஒருத்தட்ட 10,000 வாங்குத வரைக்கும் தான் அவனுக்கு 10 நாள் காலில் விழணும். அப்ப அந்த 10,000 வாங்கி முடிச்சோன்னு இந்த கொடுத்துருப்பான் பாத்தியா, அவன் 10 லட்சம் நாள் காலில் போய் விழணும். 10,000 வாங்குற வரைக்கும் தான் நம்ம 10 நாள் காலில, அந்த 10,000 வாங்கினதுக்கு அப்புறம் அவன் 10 லட்சம் நாளும் காலில. அதனால வர வாங்குற வரைக்கும் வணங்கி நின்றான். வாங்கின உடனே போறாமுன்னு சொல்லல, போயிட்டு வாரமுன்னு சொல்லல. வாரணும் சொல்லல, போயிட்டு வாரணும் சொல்லல. வேகமா போயிரு நடையமா வந்தான் பாருங்க. அப்ப யார் வாரா? யாரு? நாரத மகாமுனிவர் வருகிறார். அப்பா நாட்டை கெடுத்தவர். நாட்டை கெடுத்தவர் இல்ல, நாரதரின் கழகம் நன்மையிலே முடியும். நன்மையிலையும் முடியும், தீமையிலையும் முடியும். என்ன அவருக்கு என்னன்னா, ஒருத்தன் நல்ல வழியில போறாமனா அவனை நல்லதாவே ஆக்கி விட்டுருவாரு. ஒருத்தன்
ஒருத்த கெட்ட வழியில போறான்னா அவனுக்கு நல்லதை சொல்லி அவனை கெட்டதை அறுத்து விட்டுருவான். ஆமா, கெட்டவனுக்கு கெட்டதை சொன்னா தானே கேட்பான். நல்லவனுக்கு நல்லதை சொன்னா கேட்பான். அவன் புத்திக்கு உரைக்கும். ஆமா, அதனால் நாரதரின் கழகம் நன்மையிலேயே முடியும். அப்ப நாரத மகாமுனிவர் வந்து, மகனே வல்லரக்கா, நீ போகும்போது பகவான் கிட்ட வர வாங்க போனிய, 2 கையால மலர்களை ஏந்தி கொண்டு நீ போன, நல்லா அள்ளிக்கிட்டு போன, நான் பார்த்தேன். இப்ப வரும்போது வீசின கைய வெறுங்கையுமா வாரியா? நாரதா, என்ன வலிய விடு, நீட்டிருவேன் எரிச்சிருவேன், நீட்டிருவேன் எரிச்சிருவேன், என்ன நீட்டிருவேன் எரிச்சிருவேம்யா? என்னையா? என்ன என்ன எப்பா என்ன தூர போறியா? நீட்டிருவேன் எரிச்சிருவேன். ஏன்? என்ன எதுக்காக? எப்பா நான் போகும்போது நீ மலர்களை ஏந்திட்டு போனதை மட்டும்தான் பார்த்த. வரும்போது நான் எப்பேற்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதனால வழிய விடு. ஐயா நாரத மகாமுனிவரே, என்ன ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி வந்தேன். அட பைத்தியக்கார மனுஷா, என்ன ஆண்டவனத்தை எண்ணி 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கினியோ? ஆமா. என்ன சொல்லி தந்தாரு? ஐயா நாரத மகாமுனிவரே, என்ன அவர் தந்தேன் என்றார், நான் வந்தேன். அட பாவி மனுஷன், அட புத்தி கெட்ட பைத்தியார பேல, என்ன ஆண்டவன் யாருக்கானாலும் வரேன் அப்படிதான் தந்தம் என்றார். ஆமா. அன்று ஒரு காலத்தில் ராவணேஸ்வரன் 7.5 கோடி வருஷம் சாகாத வரம் வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவன் அவனுக்கு எப்படி கொடுத்தார்? 1/2 கோடி வருஷத்தை மட்டும் கொடுத்து விட்டு 7 கோடி வரத்தை தன் வசம் வைத்துக் கொண்டார். அது மட்டுமல்ல, வெள்ள பிள்ளையார் வேண்டும் என்றான். ஆனா கடவுள் அவனுக்கு கல் பிள்ளையார தான் கொடுத்தார். அது மட்டுமா, பார்வதியவே பெண்ணாய் கேட்டான். ஒரு வண்டை பிடித்து பெண்ணாக்கி மண்டோதரி என்று கொடுத்தார். அந்த மண்ட ஓதரி தான் கொடுத்திருக்காரு. மண்ட ஓதரிய. அதனால் மகனே, உனக்கும் ஆண்டவன் வரம் கொடுத்திருப்பார் என்று நீ எப்படி நம்புத? அதனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? வரம் கொடுத்த ஆண்டவனையே போய் நீ பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவருக்கு சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் பொய் எல்லாம் புளியாதரையே அள்ளி சாப்பிடுவாரு. அப்படியா? ஆண்டவனுக்கு மட்டுமா? இந்த பூலோகத்துல இருக்க அத்தனை ஆம்பளைகளுக்கு அதான். இப்பவும் சரி, நாளை கழிச்சு கோயில் கூட முடியட்டும், 1க்கு 2 வாங்கி அடிச்சுட்டு இவ்வளவு ரூபா தந்தமில்ல, இதுல 300ல 150 இருக்கு, 150 எங்க? கோயில் கொடைக்கு வரி கேட்டாங்க. அந்த வில்லுக்காரங்களுக்கு 100 ரூபாவும் மேலக்காரங்களுக்கு 50 ரூபாவும் குத்துனேன். அவர் எங்க கொண்டு போட்டிருப்பாரு? அவர் கொண்டு போட்டிருப்பாரு உண்டியல்ல கொண்டு போட்டிருப்பாரு. அந்த அந்த டாஸ்மார்க் உண்டியல் இல்ல, உங்களே மாதிரி கூட்டாளி. அதான் சரிதான், அவங்க டேலி கட்டுதாங்கல்ல. ஆமா. அதனால் என்ன, நீ ஆண்டவனையே எரித்து பார்க்க வேண்டும் என்று நாரதர் சொல்ல, சரி அப்படியே ஆட்டும் என்று மறுபடியும் கைலாயங்கிரிக்கு வருகிறான். பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள். சரி அட பாவி, நம்ம கிட்டயே வரத்தை வாங்கிட்டு போயிட்டு நம்மளையே எரிக்கணும்னு வரானே. அதனால் இவனுக்கு நாம் இங்க இருந்துமானால் எரித்து விடுவான் என்று தன்னோடு தேவாதி தேவ முனிவர்களை அழைத்துக் கொண்டு, எப்ப இன்னைக்கு எல்லாரும் என் கூட நீங்க வாங்க, இந்த அரக்கை எரித வரைக்கும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிரும். அதனால் என்ன, ஆண்டவனோடு சேர்ந்து தேவாதி தேவ முனிவர்களும் ஓட வேண்டும் என்று எண்ணினார்கள், சொன்னாங்க. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமாளோடு சேர்ந்து ஆதி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் ஓடினார்கள் தெரியுமா? யாரெல்லாம் ஓடுறா? வானவேரும் ஓடினார், வரையவரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவமுனியும் ஓடினார், இந்திரரும் ஓடினார், சந்திரரும் ஓடினார், சூரியரும் ஓடினார், சொகேசன் ஓடினார், வரையவரும் ஓடினார், தானவேரும் ஓடினார், தவமுனியும் ஓடினார், இந்திரரும் ஓடினார், சந்திரரும் ஓடினார், சூரியரும் ஓடினார், சொகேசன் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார், வெள்ளை யானை மீதிலேறி தேவேந்திரன் ஓடினார், ஆட்டுக்கிடா மீதிலேறி அக்னி தேவன் ஓடினார், அண்ணாப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்ம ஓடினார், சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், கிளியின் வாகனத்தில் மன்மகனும் ஓடினார்,
படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார். குடையை ஓட்டுவிட்டு குண்டோதர் ஓடினார். வீணையை ஓட்டுவிட்டு நாரதர் ஓடினார். பச்சைமயில் வாகனத்தில் சுப்பிரமணிய ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். ஏ ஆண்டவனே பகவானே இது என்ன அலங்கோலம், அதை சொல்ல நேரம் இல்ல அண்ணாவார வல்லரக. ஏ ஈஸ்வரனே இறையோனே இது என்ன அலங்கோலம், இதை சொல்ல நேரம் இல்ல இன்னாவார வல்லரக. எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள். ஆமையா. அப்ப மூத்த மகனாகிய ஆதிமூல கணபதி ஓடி வந்து ஏ அப்பா பகவானே, அப்பா மக்களிலே பாதபட்சங்கள் கூடாது கூடாது கூடாது, எல்லோருக்கும் ஒவ்வொரு வாகனத்தை கொடுத்தீர். ஆமையா. எங்க அம்மாவுக்கு என் தாயான காளிக்கு ஒரு சிங்கமுக வாகனம், உங்களுக்கோ ஒரு காளை வாகனம். என் தம்பி எத்தனைக்கோ இளையவன் வடி வேலவர், அவருக்கு பச்சை மயில் வாகனம். பச்சை மயில் வாகனத்துல ஜம்முன்னு பறந்துகிட்டு போறாரு. எனக்கு மட்டும் ஏன்பா இந்த பெருச்சாளி வாகனம்? ஆமா அப்பா பகவானே, பெருச்சாளி வாகனத்தை எட்டி வா என்று அழைத்தால் எள்ளுருண்ட கேக்கு, ஓடி வா என்று அழைத்தால் உளுந்தவட கேக்கு. அப்பா அது இனி என் காத்துக்குள்ள அரோம்லாம வந்து பலகாரம் கேக்கு. என்ன என்ன பலகாரம் கேக்கு தெரியுமா? இச்சிச்ச பலகாரம் தரலையானா, இச்சிச்ச பலகாரம் தரலையானா, என்னை இழுத்து கொண்டே விட்டிடுங்கோ. கேட்ட பலகாரம் தரலையானா, என்ன கிட்ட கொண்டே விட்டிடுங்கோ. சொன்ன பலகாரம் தரலையானா, சொன்ன பலகாரம் தரலையானா, என்ன சுத்தி கொண்டு விட்டிடுங்கோ. பலகாரம் தரலையானா விட்டிடுங்கோ. ஏ அப்பா பகவானே, என்ன பெருச்சாளி வாகனத்தை எட்டி வா என்று அழைத்தேன். ஆனால் அழைத்தேனா அது எள்ளு உருண்டை கேக்கு. எள்ளு உருண்டை கேக்கு. என் கை ரெண்டும் கட்டக்கை, காலு ரெண்டும் குட்டக்காலு, சப்பானி நொண்டிக்காலு. ஆமையா. அதனால் என் தகப்பா பகவானே, என்ன என் தகப்பா பகவானே, பகவானே என் தகப்பா பகவானே, பகவானே நான் அவள் பொறி தின்னதாலே என் அங்கமெல்லாம் பெருத்து போச்சு, பெருத்து போச்சு. நான் சோள பொறி தின்னதாலே என் தொந்தி வயிறு பெருத்து போச்சு, பெருத்து போச்சு. என் கையி ரெண்டும் கட்டக்கையே, கட்டக்கையே. காலு ரெண்டும் குட்டக்காலு, குட்டக்காலு. சப்பானி நொண்டிக்காலு, நொண்டிக்காலு. எந்த கப்பா பகவானே, அந்த அறிவு கட்ட பெருச்சாளி அது அதிரசமும் கேக்குதப்பா. அந்த உருக்கங்கட்ட பெருச்சாளி அது உளுந்தவட கேக்குதப்போ. என் மானங்கட்ட பெருச்சாளி அது மாவுருண்ட கேக்குதப்போ. என் சீருகட்ட பெருச்சாளி அது சீட உருண்ட கேக்குதப்போ. எண்டகப்பா பகவானே, நான் இத்தனைக்கும் எங்க போவே? என் பெருச்சாளி வாகனமோ அது எட்டி வா என்றழைத்தா அது எள்ளூருண்ட கேக்குதப்போ. என் பெருச்சாளி முன்னிலுக்க பேளவயிர் பின்னிலுக்க என்னால் நடக்கவும் முடியலையே, எப்ப நடக்கவும் முடியலையே, என்னால் ஓடவும் முடியலையே.
தகப்பா பகவானே என்ன என்ன அறிவுகட்ட பெருச்சாளி சீக்கிரம் வான்னா என்கிட்ட அதிரசம் கேக்கு சீட உருண்டை கேக்கு சீர்கட்ட பெருச்சாளி சீட உருண்டை கேக்கு கேக்குதப்பா எண்ணெய் கட்ட பெருச்சாளி எள்ளு உருண்டை கேக்கு அந்த மானங்கட்ட பெருச்சாளி மாவு உருண்டை கேட்க நடிச்சாம நள்ளிரவு 12 மணிக்கு நான் எந்த பாட்டி வீட்டுக்கு கதவை போய் தட்டுவேன் எங்க போய் மாவு வாங்கட்டும் எந்த பாட்டி வீட்டுல உளுந்த வடை வாங்கட்டும் என் மகனே ஆதிமூலம் என்ன நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் வேண்டாம் அப்பா பெருச்சாளி வாகனத்தை சாதாரண வாகனம் என்று எண்ணாதே நினைக்காத அது பூமியை நோக்கி பெருமூச்சு விட்டுதானால் ஆமா பூமி 2 கபாலமாகவே வெடிக்கும் வெடிக்கும் அப்பா அப்போது நீ போய் முச்சந்தியில் அமர்ந்திருக்க நானே உனக்கு ஒரு அரசாகவும் ஆமா உங்க அம்மா பார்வதி உனக்கு ஒரு வேம்பாகவும் உங்க தாய்மாமன் கோபால கண்ணன் உனக்கு ஒரு ஆலமரமாகவும் எப்போ வந்து துணையாக நிற்போம் அப்பா என்று ஆதிமூல கணபதிக்கு வாழ்த்தி வரங்களை கொடுத்து ஆண்டவனாகிய சிவபெருமாள் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் ஆமா பூலோகத்திற்கு அனுப்பி வைத்த உடனே ஏறட்டு பார்த்தார் அங்க இருந்த வல்லரக்கன் ஓடோடி வாரான் துரத்திக்கிட்டே வாரான் ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கும்பாங்க அதனால் பகவான் பயந்து ஓடுதாரு யாருக்கு பயந்து வல்லரக்கனுக்கு பயந்தல்ல இல்ல வல்லரக்கனுக்கு கொடுத்த வரத்திற்கு பயந்து ஆமா அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமாளை பார்த்து ஓடாதரும் சிவனே எங்க போனாலும் உமர விட மாட்டேன் எங்க போனாலும் உம்மை அக்கினியால் எரிக்காம விட மாட்டேன் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள் என்ன இனி இங்க நின்னோமானா அரக்கன் எட்டி வந்து பிடிப்பான் என்று ஆண்டவன் 8 நாள் எப்படி ஓடுகிறார் தெரியுமா 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார் ஓடிக்கொண்டு இருந்தோமானால் உடல் இளைத்து போகும் என்று பக்கமுள்ள தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி ஆண்டவன் சிவபெருமாள் அரளி மரம் தான் கிடந்து செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமா போய் ஒளிந்தார் அவர் தலையில் உள்ள கங்கையதை தரையதிலே இறக்கி விட்டார் அக்கினியால் எரிந்தவனா தண்ணீரால் செய்தார் அவர் சடை ஒளைய முடி ஒளைய அங்க சங்கர பகவான் ஒளிய முடி ஒளைய செவ்வரளி புஷ்பத்துக்குள் ஆண்டவனாகிய சிவபெருமாள் சடையும் உழைந்தது முடியும் உழைந்தது செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார் ஆண்டவன் என்னைக்கு செவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவலிங்கமாய் ஒளிந்தாரோ அன்னையிலிருந்து ஆதி கைலாசத்தில் அருளும் இல்லை பொருளும் இல்லை கிடையாது சிவன் தானே இந்த உலகத்தின் ஜோதி சிவன் இல்லையானால் இந்த உலகம் எப்படி இருக்கும் சீர்மயமே இருக்காது ஆமா அவர் அசைந்தால் மட்டுமே அசையும் அகில இந்த உலகங்கள் எல்லாம் அவர் நகர்ந்தால் மட்டுமே நகரும் அவர் படைத்த உலகங்கள் எல்லாம் அதனால் 7 உலகங்கள் எல்லாம் இருள்மயமாக இருந்தது ஆதி சக்தியான பார்வதா தேவி இறைவனை காணாமல் 14 உலகங்கள் எல்லாம் எப்படி தேடி பார்த்து தவிக்கிறாள் தெரியுமா ஆதி கைலாசம் எல்லாம் அரணாரை தான் தேடி பார்த்தார் அரணாரை காணாமல் அலறுவாளாம் பார்வதியா அச்சூதனார் தங்கை அரணாருட மனைவி அச்சூதனார் தங்கை அரணாருட மனைவி அவ அச்சூதனார் தங்கை தந்தேடி பார்த்த கடவுளை காணாமல் கலங்குவாளாம் பார்வதியா கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவி அவ கண்ணனோட தங்கை பகவானை
பகவானை தேடி பார்த்தால் பகவானை காணாமல் பதறுவாளாம் பார்வதியா பச்சைமாலின் தங்கை பகவானோட மனைவி பச்சைமாலின் தங்கை பகவானோட மனைவி பச்சைமாலின் தங்கை அவ ஆண்டவனை காணாமல் அழுது கொண்டே இருப்பாளோ ஈரேழு உலகமெல்லாம் ஈசனையும் தேடி பார்த்தா அவ ஈசனையும் காணாமல் நீட்டினகால் மடக்கலைய கவுந்ததள நிமிரலைய அவ உழைந்த கூந்தல் முடியலைய மௌனமாயிருப்பாளோ அந்த மாயன் தங்கை பார்வதியா மாயன் தங்க பார்வதியோ ஆதிசக்தியான பார்வதா தேவி ஆண்டவனை காணாமல் நீட்டனகால் மடக்கல கவுந்ததலை நிமிரல உழைந்த கூந்தல் முடியல மௌனமாய் இருக்கா. அப்ப பார்த்தால் பார்வதி நாம் கண்ணீரை தீர்க்கணும் கவலையை மறக்க வேண்டுமானால் யார் வந்தா முடியும் நாம் அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டும் என்ற ஆதிசக்தியான பார்வதா தேவி அண்ணனை அழைத்தாள். ஆதிசக்தியின் குரலை கேட்டு அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் கைலேங்கிரிக்கு ஓடோடி வருகிறார். அந்த உடனே அண்ணா என் கோபால கண்ணா இரேழு உலகம் எல்லாம் எங்கும் தேடி பார்த்தேன் ஆனால் பகவானை எங்கும் காணவில்லை. இன்னும் காணலே அண்ணா. அதனால் நீ தான் பகவான் எங்க இருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள் இழுத்து கொண்டாந்து நீ விட வேண்டும். கூட்டு வரல நான் நாக்க பிடிங்கிருவேன் நஞ்சரைச்சு தின்றுவேன். அப்படி சொல்லாதத்த பகவான் எங்க இருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள் கொண்டாந்து விடுவது என்னுடைய பொறுப்பு என்ற ஆதிசக்தியின் இடத்தில் அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் ஆற்றுதார் தேற்றுதார் ஆறுதலை சொல்கிறார். சொல்லிவிட்டு நாம் ஆண்டவனை தேடி போக வேண்டுமானால் இப்படி போக கூடாது. நாம் இப்படியே போனோமானால் அரக்கன் அங்கி இருந்து வருவான், நம்மளை அக்கினியால் எரிப்பான். அதனால் 90 10 சென்ற துவண்டதொரு கிழவரை போல அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் அன்று எடுத்த சொருபத்தை இன்று எண்ணி பார்க்கிறார். அன்று ஒரு காலத்தில் கஞ்ச கரூருமா மட்டணத்தில் கம்சன் தங்கை தேவகிக்கு 8வது மைந்தனாகவே பிறந்து ஆயர்பாடியில் நாட்டாமை நந்தகோன் யசோதா என்பவரிடத்தில் மகனாகவே வளர்ந்து வந்தோம். ஆயர்பாடியில் மகனாக வளர்ந்து வந்த காரணத்தினால் ஆடு மேய்க்கும் ஆயல் போல வடிவத்தை எடுத்தார். அன்று எடுத்த சொருபத்தை இன்று எண்ணி பார்த்தார். அதனால் ஆடு மேய்க்கும் ஆயல் போல் நாம் வடிவத்தை கொள்ள வேண்டும் என்று அர்ச்சுதனாகிய சிவபெருமான் ஆடு மேய்க்கும் ஆயல் போல் வடிவத்தை கொண்டு சீங்குழலை திருவாயில் வைத்து நடந்து வந்த களைப்பு தீர கீதங்களை வாசித்தார் கண்ணன். ஆடு மாட முன்னால பத்தி விட்டுட்டு சீங்குழலை திருவாயில் வைத்து கீதங்களை வாசித்தார். அவர் எப்படி வாசித்தார் தெரியுமா? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே பசுவே விளையாடாய் பசுவே. அங்க மலையோரம் மேயுகின்ற மயிலப்பசுவே மச்சானை காணும் என்று ஆடு பசுவே எங்கள் மச்சானை காணும் என்று தேடாய் பசுவே. பசுவே பசுவே விளையாடாய் பசுவே. அங்க கரையோரம் மேயுகின்ற பசுக்களெல்லாம் கால் தூக்கி
திருநடனம் ஆடிடுமா கண்ணன் அவர் ஊதும் கூழல் சத்தம் கேட்டு கால் தூக்கி திருநடனம் ஆடிடுமா சீங்கூழல் சத்தம் கேட்ட பசுக்கள் செவி தூக்கி திருநடனம் ஆடிடுமா செவி தூக்கி திருநடனம் ஆடிடுமா பசுவே பசுவே விளையாடாய் பசுவே கண்ணன் சீங்குழலை வாசிக்க வாசிக்க ஆமையா ஆவிலங்கள் எல்லாம் திரு நடனங்கள் ஆடுகின்றது ஆடுது ஆடுது ஆமா அப்ப அர்ச்சுதன் கீதங்களை வாசிக்க வாசிக்க ஆமையா சிவன் இருக்கும் செவ்வரளி கொப்பானது என்ன அவரை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றது எப்படி ஆடுது ஏன்னா அவர் நடராஜ பெருமாள் அல்லவா ஆமா அதனால் கீதங்களை காதில் கேட்ட உடனே ஆமையா சுதி தவறாமல் சிவபெருமாள் இருக்கும் அரளி கொப்பானது என்ன தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றது எப்படி ஆடுது திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே ஆதி சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கோப்பு சேர்ந்து ஆடவே சிவனிருந்த அரளி கோப்பு சேர்ந்து ஆடவே ஏ சிவனும் ஆடவே ஆதி சிவன் இருந்த அரளி கொப்பு அங்கம் மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பவே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பவே ஐயா ஒத்த கொப்பது ஒத்த கொப்பவே தத்தருகிட தருகிட என தாளம் போடுதே தத்தருகிட தருகிட என தாளம் போடுதே ஒத்த கொப்பவே அது தத்தருகிட தருகிடமடா அங்க ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அவர் ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயங்கேலி அதிகம் கூறிட அரணை கண்டு மாயங்கேலி அதிகம் கூறிட ஓடி பார்த்திட அரணை கண்டு மாயங்கேலி அர்ச்சுதனாய கோபால கண்ணன் சீங்குழலை வாசிக்க வாசிக்க ஆமையா சிவல் இருக்கும் செவ்வரளி கோப்பு தன்னை மறந்து ஆடுகின்றது ஆடுது அசையுது பார்த்தார் கண்ணன் இப்படி சுதி தவறாமல் ஆட வேண்டுமானால் ஆமையா நம்ம அத்தன் பகவான் ஒருவரால் மட்டும் தானே முடியும் அவரால் மட்டும்தான் முடியும் ஆமா அப்ப இது பகவான் தான் இங்க ஒளிந்திருக்கிறார் ஆமையா அதனால நம்ம அத்தான ஒரு வார்த்தை கூப்பிடுங்க பாப்போம் லேசா கூப்பிடுவோமா கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஏ அத்தானோ அத்தா என்ன தாத்தானா ஏ அத்தானோ அத்தான்னு மேல அடக்க பந்தல அர்ச்சுதனாய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை அத்தான் அத்தான் என்று அழைத்தார். ஏ மச்சானோ மச்சான் மச்சானா மச்சானா நைட்டு 1 மணிக்கு தான் கூப்பிட முடியும். ஏன்னா அப்பதான் இங்கேயும் மச்சான் பொண்டாட்டி தூங்கிரும், அங்கேயும் மாப்பிள்ளை பொண்டாட்டி தூங்கிரும். அப்பதான் பாட்டிக்கு சரக்கு அடிக்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்ல? அப்ப பார்த்தார் பகவான் என்ன அரக்கன் தான் சொரூபத்தை மாத்தி வந்து நம்மள அத்தான் என்று அழைக்கானோ என்று ஆண்டவனாகிய சிவபெருமான்
அத்தான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட வல்லரக்கா, என்ன மச்சான் என்று சொல்லாதடா மானங்கட்ட அரகிருக்கா என்று ஆண்டவன் சொன்னார் பாருங்க. அப்பதான் அர்ச்சுதன் பார்த்தார், என்ன ஐயோ என்னையா நம்ம அரக்கன் தான் வந்திருக்கோம் நினைச்சு நம்ம அத்தான் நம்மள தப்பாலாம் நினைச்சிட்டாரு. அதனால அரக்கே வந்திருந்தா அவர் வரம் கொடுத்தது மட்டும் தானே தெரியும். இவர் செய்த லீலைகள் அத்தனையும் நம்ம சொல்ல வேண்டும், சொல்லணும். இவர் குட்டை உடைக்கணும், இன்னைக்கு கூடையில அள்ளணும், எல்லாத்தையும் அள்ளணும். அப்பதான் பகவான் வெளியே வருவார் என்று அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவன் செவ்வரளி புஷ்பத்தை விட்டு வெளியிறங்கி வர வேண்டும் என்று எப்படி கேலி செய்தார் தெரியுமா? அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா, அத்தானோ ஆடி நின்றவா, அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா, அரக்கனுக்கு தான் பயந்து அரளில் ஒளிந்தவா, விளையாடி நின்றவா, அரக்கனுக்கு தான் பயந்து அங்க கன்றுமானை கரத்தில் ஏந்தும் கையிலை ஏந்தவா, கண்ணன் பேச்சை காதில் கேட்ட அண்ணலாடவா, புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானமில்லையோ, உமக்கு ரோசமில்லையோ, பிரம்பால அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, பிரம்பால அடிகள் பட்டது வெக்கமில்லையோ, மானமில்லையோ, நீரோ பிரம்பால அடிகள் பட்டது. அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் கேலி செய்தார் பாருங்க. அப்பதான் பார்த்தார் பகவான், என்ன அரக்க வந்திருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தான் தெரியும், நம்ம செய்த லீலை அத்தனையும் சொல்ல வேண்டுமானால் இது நம்ம மாப்பிள்ள தான் வந்திருக்காரு, அதனால அரளியை நீக்கினார். ஆண்டவன் வெளியிறங்கி வந்தார். வெளியிறங்கி வந்த உடனே யோ மாப்பிள்ள நான் இல்லன்னு உடனே வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுதீர, என்னைய பத்தி நீர் சொன்னீர்ல, உம்மை யோக்கியதை நான் சொன்னோம்னு வையும் உள்ளும் புறாவும் தண்ணி குடிக்காது. உங்க யோக்கியத்தை பத்தி இப்ப நான் சொல்லட்டுமா? ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையோ, ரோசமில்லையோ, ஆடு மாடு மேய்த்து வந்தது ஆடு மாடு மேய்த்து வந்தது உனக்கு ரோசமில்லையோ, இந்த ஆடு மாடு வைத்து உண்பது வெட்கமில்லையோ, நீங்க தயிர் வெண்ணெய் திருடி உண்டது மானமில்லையோ, தயிர் மத்தால அடிகள் பட்டது வெட்கமில்லையோ, உரியில் வெண்ணெய் திருடி உண்டது மானமில்லையோ, உரலில் கெட்டு அடிகள் பட்டது வெட்கமில்லையோ, மாயவரே மைத்துனரே மானமில்லையோ, உமக்கு ரோசமில்லையோ, அன்று மலைய பிடுங்கி குடை பிடித்தது மலைய பிடுங்கி குடை பிடித்தது உமக்கு ரோசமில்லையோ, மலைய பிடுங்கி குடை பிடித்தது. பார்த்தார் அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன், ஆண்டவா என்ன பகவானே என்னையா உங்களை காங்கல இருந்தாலும் 4 வார்த்தை நான் பேசுனேன், ஆனா நீர் எங்களை கண்டுகிட்டே பேசிட்டீர. ஏ மச்சான், என்ன நீர் யாருன்னு உமக்கு தெரியும், நான் யாருன்னு எமக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊர் உலக மக்களுக்கெல்லாம் தெரியும். அதனால உமர பேசி ஒண்ணு இல்ல, எமர பேசி ஒண்ணும் இல்ல, இம்ம வந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். அதனால நீங்க என்னைய கேலி செஞ்சதுனால ஆமா அரக்கம்பாடு உங்க பாடு நான் போறேன் என் மாட்டோட
என்றார். அப்ப பார்த்தார் பகவான், என்ன ஆண்டவா, என்னையா பரம்பொருளே, என்னையா ஆண்டவா, என்ன ஆடு மாடுகளை நான் பத்திக்கிட்டு நான் போறேன் அரக்கம் பாடு உங்க பாடு என்றார் அர்ச்சுதன். சரி. அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமாள், என்ன மாப்பிள, என்னையா இப்படி நீங்க போனீங்கன்னா அரக்கனை யார் வதம் செய்ய, என்னை யாரு காப்பாத்த, அப்படி நான் உங்களை காப்பாற்ற வேண்டுமானால் சரி ஆடு மாடுகளை யாரு மேய்ப்பா? நானே மேய்க்கேன். நீங்களே மேய்க்க போறீங்களா? ஆமா. இப்படியே வா இந்த சொர்வத்துல நீங்க யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு இருக்கீங்க, தாடியும் தலைமுடியுமா இருக்கீரு. இப்படியே ஆடு மாட மேய்ச்சேர்னா ஆடு மாடு களைஞ்சு ஓடிடும். அதனால என்னை போல நீங்கள் சொரூபத்தை எடுக்க வேண்டும். நான் எப்படி கோலம் போடுறது? ஆயல் போல நீங்கள் வேஷத்தை கொள்ள வேண்டும் ஆண்டவா. சரி என்று அர்ச்சுதன் சொன்ன உடனே நீரே அந்த வேஷத்தை எனக்கு போட்டு விடும் ஆமா என்று ஆண்டவன் சொன்ன உடனே கண்ணனை போலவே கடவுள் பகவானுக்கு சொரூபத்தை மாற்றினார். பார்த்த உடனே ஆண்டவன் என்ன சொல்றாரு? ஆண்டவனை பார்த்து அர்ச்சுதன் என்ன சொல்கிறார்? ஆண்டவா, என்ன பரம்பொருளே, இந்த ஆடு மேய்க்கும் வேஷம் என்னை விட உமக்கு நல்ல பொருத்தமா இருக்கு. உங்க கருத்தை மேனிக்கும் கட்டுமுட்டல் உடலுக்கும் முறுக்கு மீசைக்கும் வட்ட பொட்டுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கான பொருத்தம் அப்படியே இருக்கு. 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. அப்ப பார்த்தார் பகவான், இவன் மாப்பிள என்ன அரக்கனை வதம் செய்ததுக்கு என் பிடி உங்க கையில இருக்கதனால நீங்க என்னனாலும் பேசுதீங்க. அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். சீக்கிரம் போய் அரக்கனை வதம் செய்து விட்டு வாரும் என்று சொல்ல ரொம்ப பொறுமைதான் இந்த அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் என்ன ஆடு மாடுகளை ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்துட்டு ஆண்டவா, என்ன நான் அரக்கனை கொன்று வென்று வரும் காலங்கள் வரைக்கும் ஆடு மாடு 1 குறைஞ்சால் நான் 2 வாங்குவேன். டபுளாயா? ஆமா, 1க்கு 2. ஆமா. இந்த அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் என்ன சொல்கிறார் தெரியுமா? மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க, மாட்டுக்காரவே மச்சான் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க, காட்டில் பச்சை பயிர் இருக்கு, காவல்காரன் காத்திருக்கு, பரிசு கட்ட பால் பசுவும் பயத்தமேய பாக்கும் மச்சா, மாட்டுக்காரவே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஏ மச்சா மச்சா போகாத காட்டு வழி போக கூடாது, புத்தி கட்டு அங்கும் இங்கும் சுத்த கூடாது, மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது, மாட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது, மற்றவர்களை பார்த்து கேலி பேச கூடாது, மாட்டுக்காரவே மாட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க, மாட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் ஆண்டவனிடத்தில் ஆடு மாடுகளை ஒப்படைத்துட்டு அரக்கனை வதம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆமா. இப்படியே போனா அரக்கன் நம்மள பாத்துருவான். அதனால் எப்படி போனோம்? என்ன ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை என்றும் இல்லை என்றும் கிடையாது. பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகில் ரொம்ப பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, வாலி கெட்டதும் பெண்ணால, வன ராவணன் கெட்டதும் பெண்ணால, சரி துச்சாதன் கெட்டான் பெண்ணால, துரியோதன் கெட்டதும் பெண்ணால, தான் வாலி கெட்டதும் பெண்ணால, நகுனி கெட்டதும் பெண்ணால. அப்ப வாலிவன் கெட்டது நகுனி மாமன், சகுனி கெட்டதும் பெண்ணால. அதெல்லாம் போட்டோம். அப்ப இந்த வாலிவ பையன் கெட்டது யாரால? வாலிவ பெண்ணாலயா? அதனால் அரக்கனை வதம் செய்ய வேண்டுமானால் என்ன நாம் ஒரு பெண் சுரூபத்தை கொண்டுதான் அவனை வதம் செய்ய வேண்டும். ஆமையா என்று அர்ச்சுதனாகிய கோபால கண்ணன் மோகினி போல் அவதாரத்தை எடுத்து வருகிறார். ஆமா. அவர் எப்படி எடுக்கிறார் தெரியுமா? எப்படி? கொண்டல் வரணல் தன்னுடனே சொரூபம் மாறியே எம்பெருமா வேசமாடே கோசலையா வேசமாடே கோலம் கொள்வாரோ எம்பெருமா
சொருவமாரியே பெருமா கோசலையாள் வேசமாடி ஓடங்கொள்வாரோ ஆதி அண்டர் இல்லை யோகர் மிக்க ஆனந்தம் பாட எம்பெருமா அச்சுதனார் இச்சை பெற அச்சுதனார் இச்சை பெற பெண் சொரூபமானார் பெருமா பெண் சொருவமான சுவாமி மண்பிரளும் கால்களுக்கு வீழி கட்டுவோமா பெருமாளுக்கு அங்க பிசகுதன்னை அணுகிடாமல் பிசகுதன்னை அணுகிடாமல் பெண் சொரூபமானாய் பெருமா பிறகுதானே அணுகிடாமல் பெண் சொருவமானார் அவர் எடுத்தாரே ஒரு சொரு எம்பெருமாள் கோபாலே மோகினி போல் வடிவம் கொண்டு அவர் பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி நிறமழகி செப்புக்குள்ள அடைத்து வைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள்ள அடைத்து வைத்த கோலவர்ண பட்டுடுத்தி அங்க பச்சை நிறத்தாலே பைங்கிலியும் சட்டை போட்டு பவளத்தால சட்டை போட்டா காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாமரம் சட்டை போட்டா பொட்டுட்டு மயிலு உருவங்களும் மைதீட்டி தன்னழகு காணாதேண்டே காணாதேண்டே தங்க நகையை போடுவா தங்க நகைகளை போடுவாளா நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டார். ஆமையா. பார்த்தவர்கள் தான் மயங்க பவள நிற பொட்டும் போட்டார். பொட்டும் போட்டு பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி மயிலழகி அப்படி எடுத்திருக்கிறார் பெண் சொரூபத்தை கண்ணன். ஆமா. பெண் சொரூபத்தை எடுத்து என்ன தலையிலிருந்து உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரை என்ன தன் அழகு காணாது என்று தங்கத்தால் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். அதாவது பெண்ணா பிறந்தாலே தங்கம் தான் அழகு. தங்கம் தான் அழகு. ஒரு பொண்ணுக்கு பொன்னால அலங்காரம் செய்து அவளை அப்படியே புன்னகை செஞ்சான்னு வைங்க. இப்ப பூரா கவரிங்கால அலங்காரம் செய்யணும். அப்படியா? எம்னா ஒரு கிரா 8000 ரூபாய். ஆமா. தங்கத்தை விட கவரிங் எடுக்கதான் நல்லது. தங்க விலை இப்ப கூடி போச்சு. தங்க விலையில இப்ப தங்க கடையில பூரா ஆளு கிடையாது. ஆமா. கவரிங் கடையில பாருங்க. அது மட்டும் இல்லனே, அங்க என்ன தங்க கலர் மாடல் இருக்கோ அது பூரா அங்க கவரிங் கடையில இருக்கு. ஆமா. அத போட்டுக்கிட்டு போதும்ல. தங்கத்தை எடுத்தோம்னா அத மட்டும் தான் போட முடியும். கவரிங்ல எடுத்தோம்னு வைங்க, Dressக்கு மேட்சா மாடல் மாடலா போடலாம். எப்படிலாம வருதுல்ல. ஆமா. அதனால் உச்சியில் இருந்து உள்ளாங்கல் வரை என் பெருமாளாகிய கோபால கண்ணன் எப்படி அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? தலையில் சட குச்சி சட நாகம் சட பிள்ளி ராக்கொடியான் தாளாம்புவா அவர் ராக்கொடியான் தாளாம்புவா காதுக்கு நல்ல கம்மல்களா கல்பதித்த ஜிமிக்கிகளா குருட்டு தட்டு செவிட்டு தட்டு
பொன்னாப்பு தட்டுமிட்டா கழுத்துக்கு அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு பவல் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டண காப்பு மிட்டா மோட்டார் நல்ல வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் ஐவரு மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முண்டாங்கி பிண்டாங்கி கட்டுவமா மூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி பூட்டினா இத்தலரப்பொலி கொத்து சரப்பொலி ஏற்ற சந்தல காப்பே அவள் இடுப்பில் ஒட்டியான் சிவப்பே இது யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லுவீராது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லுவீராது மதுரை ரத்தின புதுக்கள் வேலை மாறாது சொல்லுவீராது அவர் தாலி தவிர பீலி முதல் அவர் தங்கத்தால அலங்கரித்தார் அவர் தங்கத்தால அலங்கரித்து அங்க அரக்கன் வரும் காட்டுக்குள்ள ஐயா காட்டுக்குள்ள அங்க அச்சுதரும் காட்டுக்குள்ள அரக்கன் வரும் காட்டுக்குள்ள அர்ச்சுதனாகிய மோகினி போல் வடிவம் கொண்டு அரக்கன் வரும் காட்டு பக்கம் வருகிறார் எப்படி வருகிறார் உச்சியிலிருந்து உள்ளாங்கல் வரைக்கும் தங்கத்தால் அலங்காரம் செய்து நம்மள மாதிரி ஒன்னே ஒண்ணு கவரிங்க பட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பா அவ மலையரசன் பெத்த மோகினி ஆமா ஓட வேண்டாமா அப்படியே கால்ல ஜலங்கைய கெட்டிக்கிட்டு ஜல்லீர்னு அம்மா நடந்து வர ஆமா அப்படி சத்தத்தை கேட்டு பார்த்தான் வல்லரக்கன் யாரோ ஒரு பெண் வருவதை போல் தெரிகிறது என்று வழிமறித்தான் யாரடி பெண்மையிலே என்றான் யார பாத்துடா வாடி போடின்னு பேசுத நீ யாரடா வேடா ஒரு அரக்கன் கிட்ட போய் என்னை பார்த்து வாடா போடா இங்கீய நான் யாரு தெரியுமா நான் தான் அசுரர் குலத்தில் பிறந்த வல்லரக்கர் ஆற்றுதன் பாதாள உலக அரசன் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை பெற்று வந்தேன் சரி அந்த வரத்தை ஆண்டவன் கொடுத்தாரா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்று வந்தேன் ஆனால் ஆண்டவன் எனக்கு பயந்து எங்கேயோ ஒளிந்து விட்டார் ஓடிட்டாரு அதனால் இனிமேல் வருங்கால வல்லரக்க சக்கரவர்த்தி பகவானே நான் தான் என்றார் சண்டால பகவான் ஆமா அதனால் என்னை யாராலையும் அழிக்க முடியாது அதனால் நீ யாரு என்று சொல்லு என்றான் அப்பதான் மோகினி சொல்லுதா என்ன ஏ வல்லரக்கா என்னப்பா அரக்கு இருக்கா நான் யாரு தெரியுமாடா யாரு மலையாள தேசத்தில் மலையரசன் என்பவருக்கு அக்கா தங்கை நாங்கள் 8 பேரும் பெண்ணாக பிறந்திருந்தோம் ஆமாப்பா அதில் 7 பேர் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்துல கட்டி கொடுத்து விட்டார் நான் தான் 8வது பிறந்த மகன் என் பெயர் மோகினி அதான் இவ்வளவு அழகா இருக்கியோ ஆமா நான் பெண் பூத்தது என் புருஷனுக்கு ஆகாது மாலை பூத்தது என் மன்னனுக்கு ஆகாதடா ஆகாது சித்திரை மாதத்தில் முதல் காலத்தில் மூல நட்சத்திரத்தில் நான் வயதுக்கு வந்தேன் சரி என் மீது வருத்தத்தை கொண்ட எங்க அப்பா என்ன கல்யாணமே எனக்கு ஆக மாட்டேங்குன்னு ஒரு கிழவன் கூட வரல அதனால் 56 தேசத்து அரசருக்கு அறிக்கையை கொடுத்து அரண்மனைக்கு வரவழைத்தார் சரி அதில் அழைப்பே இல்லாமல் மதுரை சொக்கனும் வந்திருந்தார் அந்த குள்ள மனுஷனும் வந்து ஊடால
இருக்காரு. ஆமா. எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து சுழட்டி எரிய சொன்னார். சரி. நான் எரிந்த மாலை என்ன சொக்கம் கழுத்துல போய் சொகுசா விழுந்தது. அந்த குள்ள மனுஷ கழுத்துல போய் விழுந்துட்டு என்ன செய்ய, கோட்டையில பிறந்தாலும் போட்ட விதிதானே இருக்கும். ஆமையா. அதனால் வேற வழியே இல்லாம எங்க அப்பா எங்க அத்தான் சொக்கனுக்கே கெட்டி கொடுத்தார் என்னைய. ஆமா. கெட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி, என்னோட 7 வண்டி சீதனம், 7 வண்டி சீதனத்தோடு என்னை மதுரைக்கு அனுப்பி வைத்தார். சரி. அங்க ஆமா அப்பமெல்லாம் ஒண்ணும் கிடையாது சீதனம். என்னத்தையாவது 2 முறுக்கு அதிரேசம் தான், 2 குத்து சட்டி தவளை சட்டி முடிஞ்சது. இப்ப பீரோலு கேட்காங்க, கட்டிலு கேட்காங்க. என்ன மெத்த இந்த பிடிச்சி மெத்த, என்ன பிஞ்சு மெத்தையா இப்படி மேல விழுந்தா கீழே குதிக்கணுமாம்ல அந்த மெத்த கேட்காங்க. பெரிய டிவி எப்ப 42 இன்ச்சு LED, அப்புறம் மேல போட பாருங்க ஏசி அது கேட்காங்க. அப்புறம் அந்த வீட்டுல என்னெல்லாம் இல்லையோ அண்டா குண்டா. இந்த தையல் மிஷின் வச்சாலும் மாமியா சொல்லிருந்தாவோ அது எதுக்கு வேணா கொண்டுட்டு வா, உன் வீட்டுல இருந்து உங்க அம்மைய தைக்க போறா, தூக்கிக்கிட்டு வா. அணுவிக்கிறா அந்தால வரும் பாத்துக்கோங்க. இந்த பழையத பூரா பழைய இந்த வண்டி வருது பத்தியெல்லாம் இப்ப வீடு தவறாம வரது அதுக்கு தானே. பழைய இரும்பு தாரத்துக்கு பேர்த்த பழம் அப்போ. இப்போ உங்கள் வீட்டில் உபயோகம் இல்லாத பொருள் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இருந்தா எல்லாத்தையும் கொண்டுட்டு வரோம் ஆட்டோல. அந்த பழைய பொருள் பூரா ஆட்டோல. இந்த மருமாவை கொண்டு வர பத்தியா புது பொருள் அது பூரா வீட்டுக்குள்ள. எப்படி இருக்கு பாத்தியா உலகம். அது இவ போடணும் அவசியம் இல்ல, இவ காலத்துக்கு வச்சனா அவளே பேருவா. அது ஏன் போடணும், காலத்துக்கு வச்சன நிமிஷம் அவளே பேருவா. அதுக்கு தான் கேப்பாளா மருமவா. மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை வந்துச்சுட்டு வைங்க, சாடையில என்ன கேப்பா, என்ன கேப்பா, எல்லாத்துக்கும் வருது உனக்கு வரமாட்டுக்க. யா அத்தா என்னது வரமாட்டுக்கு, மாசம் 1000 ரூபாய் பென்ஷன் எல்லாத்துக்கும் வருது, உங்களுக்கு வரமாட்டுக்குன்னு சொன்னேன். ஆமா. அப்புறம் என்ன சொல்லுவா, அந்த பென்ஷனும் 3 மாசம் வரும். இவ கொஞ்சம் 3 மாசத்துக்குள்ள பென்ஷன் ஒண்ணு சேர்த்து எடுத்து மருமகளுக்கு ஏதோ வேணும் வேண்டாங்கிறத கேப்பா. 4வது மாசம் அந்த மருமகளுக்கு அந்த மாமியாளோட மக வருவா பாரு, அப்பதான் 1 கிலோ மீனோ ஆடோ வாங்கி கறி வச்சு கொடுப்பா. இவெல்லாம் வந்திருக்கா பாரு, இவ வந்தானே அந்த பென்ஷன் எடுத்து அம்மாக்காரி செலவழிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு மாத்திரை வாங்கணும், சீக்கிரம் இவ்வளவு வைக்கணும் வைங்க, இந்த மனநல ஆஸ்பத்திரியில கொண்டு விடுங்க. அது மட்டும் இல்ல, என்ன அடுத்து என்ன கேப்பா, என்ன கேப்பா, எல்லாரும் போயிட்டாங்கல்ல நீ இன்னும் போவலையா. கேட்க கேள்வியிலேயே உத்தரத்துல கைத்த போட்டுருவா. எங்க போவலான்னு கேட்டானா, கோயில் கூட பார்க்க எல்லாரும் போயிட்டாங்கத்த நீங்க போவலையான்றுவா. அப்படி மாட சாடையில பேச அப்படியே மாத்திடுவா. அதான் அவ கேட்க கேள்வியிலேயே இவளுக்கு உத்தரத்துல கைத்த போட்டுருவான்னு வருமா மாமியாளுக்கு. மாமனார் திண்ணையில கிடந்துட்டு முழு நாளும் பாத்துக்கா. வேற 8 நாள் இன்னும் இருப்பாரு, அடுத்து 8ஆம் பக்கம் போயிருவாரு. அது எதுக்கு இவரு இந்த கிளடுமாறு பூரா சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க, வீடு 2 ஆக போதுன்னு அர்த்தம். பக்கத்துல ஒரு பெட்டி கடை இருந்துச்சுன்னு வைங்க, பெட்டி கடைக்கு முன்னாடி போய் வட்டமா போட்டு கூட்டம் போட்டு உட்கார்ந்து தூக்க முடியாது. பாவி நேத்து தான் வில்லுக்கு போயிட்டு இன்னைக்கு வில்லுக்கு வந்தேன். நம்மலாம் வீட்டுல இருக்கோம், நம்ம பெத்த பையன் வீட்டுல இருக்க, அந்த பையன் தெதமும் ஜோலிக்கு போறானே எங்க அப்படின்னு சொல்லத்தான் செஞ்சா. பாவி வரும்போதே பச்சை மாத்திரை வாங்கி போட்டு வந்திருக்கேன், என்னன்னு தெரியல, இருந்தாலும் குறுக்கு பிடிச்சுக்கிட்டு. அதனால் என்ன வல்லரக்கா 7 வண்டி சீதனத்தோடு எங்க அப்பா என்னை மதுரைக்கு அனுப்பி வச்சாரு. அங்க போன உடனே என்ன என் வலது கால தூக்கி வாசல்ல தான் வச்சேன். அங்க இருந்து எங்க அக்கா மீனாட்சி வந்தா. கீழே கோட்டை வாசல்ல வந்தேனா, என் அக்கா மேல கோட்டை வாசல்ல வாரா. வந்த உடனே என்ன செஞ்சா, என் முடிய இழுத்தா, என்னைய முக்குக்கு இழுத்தா, என் சடைய பிடிச்சா, என்னைய சந்திக்கு இழுத்துட்டாள. சக்காலாத்தி போராட்டம், நித்தம் போராட்டம். அவதான் பக்கத்து வீட்டுல சண்டை வந்துட்டுனா 4 பேர் மூட்டி கொடுக்க தெரியாது. அங்க சண்டை போட்ட சிரிப்பானிய பாத்தியோ, ஏக்கா இன்னைக்கு பார்த்தல அங்க சண்டைய. நேத்துலாம் உண்மைக்கு சொல்லவும் செய்யணும் சொல்லவும் கூடாது. 8 நாளைக்கு முன்னால ஒரு கோயில் கடைக்கு போயிருந்த தண்ணிக்கு சண்டை. கேட்க கேள்வியை பார்த்தியா, நான் வில்ல அடிக்கவா வில்ல பூட்டவானா எனக்கு ஆகி போச்சு. ஆமா, அந்த ஒரு சண்டை. இங்க தக்காளி கத்திரிக்காய் கூட கொஞ்சம் மெதுவா விற்பாங்க, அங்க கேட்க கேள்வியை பார்த்தியில எனக்கு ஏக்கா நல்லா இருப்பேன் நீங்கனாலும் மைக்கில சொல்லுங்க, நானாலும் கொஞ்ச நேரம் ஓரமா ஒதுங்கிட்டு வரேன். ஆமா, அப்படி அதுதான் சொல்லியிருக்காங்க. 100 ஆம்பளைங்க இருக்க இடத்துல சத்தமே வராதான். அவங்க வந்து என்னத்தான் லேசா ஒரு கையை நீட்டன்னு பார்த்தா 4 ஆம்பளைய விலைக்கு விட்டுருவாங்க. ஆமா, ஒரு 10 பொம்பளை இருந்த இடத்துல அப்பா சத்தத்தை பார்க்கணும். பாத்தியோ, ஊர்ல உள்ள பொருளி பூரா அன்னைக்கு தான் நடக்கும். காலையில தண்ணிக்கு முத, 2வது இந்த பீடி சுத்திட்டு இந்த பீடிக்கு வாடி அலைவாங்க பாரு, அப்ப ஒரு சத்தம்.
மூணாவது இந்த சோறு கறி பொங்க நேரம் இந்த கடையில போய் நிப்பாங்க, அப்பதான் மூணாவது சத்தம். ஆமா, அதனால் சக்கலாத்தி போராட்டம், நித்தம் போராட்டம். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று என் புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் அரக்கா. மன்னனோடு சண்டை போட்டு மாதா வீடு போகிறேன். ஒத்தையில வாரவள உடன்பிறப்பா எண்ணணும், தனியாக வாரவள உன் தங்கையா நினைக்கணும். அதை விட்டுட்டு வழிமறித்தனா அது நல்லா இருக்கா? கிடையாது. அடியே மோகினி, நீ ஏன் கவலைப்படுத? நீ என்னோடு வந்தையானால் என்ன கண்ணாடி மாளிகையில் உல்லாசமா வாழ்ந்திடலாம். அதனால் இப்போதே என்னோடு வர வேண்டும் என்றான். பார்த்தால் மோகினி, டே வல்லரக்கா, நீயும் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்கும் அக்கினி விரத்தை வாங்கி வந்திருக்க. என்ன கைப்பிடித்தனா நான் எரிந்து விடுவேன என்று மோகினி கேட்ட போது என்ன யோசிச்சானா அரக்கன்? அதனால் அரக்கா, நான் உன்னோடு வந்து வாழ வேண்டுமானால் எனக்கு நீ சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். நீ அலைகடலில் சென்று 3 முங்கு போட்டு நிமிர்ந்து எந்தித்து உன் முண்டு விரலை கொண்டு முக்கண்ணரை மனதில் எண்ணி உன் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்து மூத்த மனைவி பவளக்கண்ணியை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன், எனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று. என்ன நீ ஆல்ரெடி ஒரு திருமணம் செஞ்சிருக்கேங்க, அவன் மூத்தவ நல்லா இல்லன்னு இப்ப என்னைய மனம் முடிக்க போறேங்க. நாளைக்கு என்னை விட இன்னொருத்தி அழகா வந்தா நீ என்ன செய்வ? ஆமா, நான் நல்லா இருக்கப்ப அவளை அடி வயத்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவேன். நாளைக்கு என்னை விட இன்னொருத்தி அழகா வந்தா என்னை குளத்துல கல்ல கட்டி இறக்குவியோ? ஆமா, அப்ப இனிமே ஒண்ணு நான் வைக்க கூடாது. அதனால் நீ எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் வல்லரக்கா. ஆமா, மூத்த மனைவி முகத்தை ஏறிட்டு பார்க்க மாட்டேன், முகம் கொடுத்து பேச மாட்டேன், உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்றும். ஆமா, நீ முண்டு விரலை கொண்டு முக்கண்ணரை மனதில் நினைத்து உன் சிரசை 3 தரம் சுற்றி நடு தொண்டையில் வைத்து சத்தியம் செய்து கொடுத்தேயானால் நான் உன்னோடு வந்து வாழுவேன் என்று மோகினி சொல்ல அதை நீ அப்பளே சொல்லிருக்கலாமே. இதுக்கு அலைகடலில் சென்றான் வல்லரக்கன். என்ன முங்குனான் நிமிர்ந்தான் 3 முங்கு போட்டான். காக்கா முங்கு முங்காத நல்லா முங்கு 3 முங்கு போட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஏ மோகினி, இதோ பார், என் முண்டு விரலை கொண்டு என்ன முக்கண்ணரை மனதில் நினைத்து அப்படியே சரச 3 தரம் சுத்தினான். நடு தொண்டையில வச்சான். மூத்த மனைவி பவளக்கண்ணியை முகம் பார்த்து முழிக்க மாட்டேன் என்று. ஏ மோகினி, உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவன் தொண்டையில் வைத்து சத்தியம் செய்து கொடுத்தான் வல்லரக்கன். அவன் தொண்டையில வைத்த போது சுக்கு சுக்கா நொறுங்குவானா? அவன் எரிந்ததொரு சாம்பலைத்தான் எம்பெருமாள் கையில் எடுத்து அவர் ஆதிவெள்ளி கைலாசம் அச்சுதனும் ஓடி வந்து ஆண்டவனார் இடமதியில ஆண்டவனே பகவானே அரக்கனை கொன்று விட்டேன் அச்சுதனோ சொன்ன போது ஆண்டவன் தான் சிவபெருமான் அச்சுதனே பச்சை மாலை அரக்கனை கொன்ற கோலா ஆண்டவனோ பார்க்கணுமே ஆண்டவனோ சொன்ன போது அச்சுதன் தான் கோபால வேண்டாம் ஐயா அச்சொருவா விவேட்டிகள் வந்து சேரும் ஆபத்துக்கு பாவம் இல்லை நீங்கள் போடும் ஐயா ஆயல் வேஷம் என்று ஆண்டவனும் சொன்ன போது எம்பெருமாள் கோபால அவர் எடுக்காரு பெண் சொரூபம் பெண் சொரூபம் கண்ட சிவன் பெண் சொரூபத்தை கண்ட சிவனாருக்கு மோகலிஸ்தைகள் தாங்காமல் பெண் சொரூபத்தை கண்ட சிவனாருக்கு மோகலிஸ்தைகள் ஒழுக பூமியில் விழுந்தால் பூலோகம் தாங்காது என்று சொல்லி அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் புனூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் என்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் எப்பேற்பட்ட கிரகம் தெரியுமா? என்னையா? சுவாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் பவரண பஞ்சமி கடக
உள்ளவர்க்கு கையனாரென்று ஆதியில் உள்ளவர்க்கு ஐயனாரென்று சுவாமி ஐயனார் 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 ஹரிகரசுதன் ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆரியங்கா ஐயனார் ஆரியங்கா ஐயனார் சுவாமி ஐயனார் 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 எரிமேலி தர்மசாஸ்தா எரிமேலி தர்மசாஸ்தா சுவாமி ஐயனார் 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 குளத்துப்புல ஐயனார் குளத்துப்புல ஐயனார் 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 எரிமேலி தர்மசாஸ்தா எரிமேலி தர்மசாஸ்தா சுவாமி ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆனமலை ஐயனார் ஆனமலை ஐயனார் சுவாமி ஐயனார் 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 ஆதினங்காத்த ஐயனார் ஆரியங்காத்த ஐயனார் சுவாமி ஐயனார் 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 மூலுடைய சாஸ்தாவா மூலுடைய சாஸ்தா அவர் பொன்னால பூணூலா பொன்னால பூணூலா பொன்வதித்த தாழ்வடமா பொன்வதித்த தாழ்வடமா வெள்ளியால பூணூலா வெள்ளியால பூணூலா வெண்கலத்தால் தாழ்வடமா வெண்கலத்தால் தாழ்வடமா புலி கூட்டத்தோடு புலி கூட்டத்தோடு ஐயன் பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரே அகிலமெல்லாம் காத்திடவே அகிலமெல்லாம் காத்திடவே சாஸ்தா பிறந்தாரே சாஸ்தா வந்து பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே ஐயன் வந்து பிறந்தபோது ஐயன் வந்து பிறந்தபோது அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ பொன்னான மணிக்குலவ இன்னும் ஒரு குலவ இன்னும் ஒரு குலவ இருவாயும் பூச்சொரிய இருவாயும் பூச்சொரிய முக்கா முக்கா மூன்று தரம் முக்கா முக்கா மூணு தரம் முதற் குலவை போடுங்கம்மா குலவ போடுங்க ஐயன் வந்து பிறந்தபோது ஐயன் வந்து பிறந்தபோது தாயான வடக்குத்தியா தாயான வடக்குத்தியா அம்பிகைய முத்துமாரி அம்பிகைய முத்துமாரி தாயான முப்புடாதி தாயான முப்புடாதி அம்பிகைய காளியம்மா அம்பிகைய காளியம்மா அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ வடக்குத்தியால் ஆடும்போது வடக்குத்தியா ஆடும்போது அம்பிகைய வடக்குத்தியா அம்பிகைய வடக்குத்தியா ஆடி வாரா பாடி வாரா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா ஆதாளி போட்டு வாரா ஓடி வாரா ஆடி வாரா ஓடுவாளா ஆடுவாளா தாயான வடக்குத்தியா தாயான வடக்குத்தியா ஊழல் சத்தம் போட்டு வாரா ஊழல் சத்தம் போட்டு வாரா வேப்பங்குள கையில் எடுத்து வேப்பங்குள கையில் எடுத்து விளையாடி வாராளே விளையாடி வாராளே சூளத்தை கையில் எடுத்து சூளத்தை கையில் எடுத்து சொல்லி வரம் குடுப்பாளா சொல்லி வரம் குடுப்பாளா கப்பறைய கையில் எடுப்பா கப்பறைய கையில் எடுப்பா மக்களுக்கு வரம் குடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா அப்பூசா டையழகி அப்பூசா டையழகி ஆங்கார ரூபக்காரி ஆங்கார ரூபக்காரி எரிந்த முகம் செவந்த கண்ணா எரிந்த முகம் செவந்த கண்ணா ஏழு பாகம் தலையழகா ஏழு பாகம் தலையழகா வடக்க விழுந்த சட வடக்க விழுந்த சட வடக்குத்தியால் அம்பிகையா வடக்குத்தியா அம்பிகையா வடகடலும் நீராட வடகடலும் நீராட மேக்க விழுந்த சட மேக்க வந்து விழுந்த சட மேல்கடலும் நீராட மேல்கடலும் நீராட கிழக்க விழுந்த சட கிழக்க விழுந்த சட கீழ்கடலும் நீராட கீழ்கடலும் நீராட உச்சியில விழுந்த சட விழுந்த சட விழுந்த சட விழுந்த சட உலகமெல்லாம் நீராட விழுந்த சட விழுந்த சட அம்மா ஆடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா அம்பிகையே வடக்குத்தியா அப்பு நல்ல சடையழகி அம்மா ஆங்கார ரூபக்காரி நீ கரகத்து அழகி அம்மா கிருஷ்ணனோட தங்கை அம்மா கும்பத்து அழகி அம்மா நீ கோபாலன் தங்கை அம்மா தாயான வடக்குத்தியா தாயான வடக்குத்தியா உனக்கு வியாம்பு வந்து பிறந்திடுமா வியாம்பு வந்து பிறந்திடுமா ஐயாவான சப்பானி மாடா ஐயாவான சப்பானி மாடா சப்பானி மாட சுவாமி சப்பானி மாட சாமி ஆடி வாரா பாடி வாரா ஆடி வாரா பாடி வாரா சப்பானி மாட சுவாமி சப்பானி மாட சாமி கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி நல்ல வருந்து போட்டு கருங்கச்ச சுங்கலிட்டு கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி மெல்ல வரிஞ்சு கட்டி தட்டி மெல்ல வருந்து போட்டு தாமரக்கா சுங்கலிட்டு தாமர பூ சுங்கலிட்டு ஐயாவான சப்பானி மாடா ஐயாவான சப்பானி மாடா உச்சியில குள்ளாவா உச்சியில குள்ளாவா உல்லாச கால்நடையா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குள்ளாவா தலையில் ஒரு குள்ளாவா
மணியழகா 5 மணி வள்ளையம்மா 5 மணி வள்ளையம்மா சப்பானி மாடசுவாமி சப்பானி மாடசாமி அறையில் ஒரு சல்லடம் அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வள்ளையம்மா 7 மணி வள்ளையம்மா இடுப்பில் ஒரு சல்லடம் இடுப்போடு ஒரு சல்லடமா தாயான வடக்குத்தியா தாயான வடக்குத்தியா ஆடி வரும் வேளையில போடுங்கம்மா ஒரு குலவ போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ மணிக்குலவ இன்னும் நல்ல ஒரு குலவ இன்னும் நல்ல ஒரு குலவ தாயான வடக்குத்திக்கு ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா ஆதாளி போட்டு வாரா கையில் எடுத்து விளையாடி வாராளே தூளத்தை கையில் எடுத்து அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக நன்மையான சாஸ்தா வந்த பிறந்தாரே